विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. இதுவரைக்கும் நிர்குணமாகவும் சகுணமாகவும் ஸ்வரூபத்தை சொன்னேன். உபனிஷத்துல பிரதிபாதனம் பண்ணக்கூடியதான கண்ணு காது மூக்கு நாக்கு இவைகளுக்கு அப்பாற்பட்டதான எந்த ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபம் இருக்கோ, எந்த ஸ்வரூபத்தை கேட்ட மாத்திரத்தினால் அறிந்து கொண்ட மாத்திரத்தினால் மனிதனுக்கு அஜ்ஞானம் போய் மறுபிறவி இருக்காதோ அந்த ஒரு ஸ்வரூபத்தையும் சொன்னோம். அதற்கு பிறகு அதை புரியாதவாளுக்கு அவ மனசுல நிக்கிறதுக்காக பகவான் கிருஷ்ண அவதாரத்தை சொன்னோம். இந்த ரெண்டும் சொன்ன பிறகு அந்த பிரம்மஸ்வரூபம் இருக்கே, அவர் என்ன பண்ற, அவரை தியானம் பண்ணினா நமக்கு என்ன ஆகுது? ஞானம் ரெண்டு விதம், பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் என்று. பரோட்ச ஞானம் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற ஞானம். மலைக்கு அண்ணன்ட நெருப்பு இருக்கு, அந்த நெருப்பு இருக்கிற நெருப்பு பார்க்க முடியல. ஏன்? மலையானது மறைக்கிறது. மலைக்கு பின்னால நெருப்பு நெருப்பு இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் புகையிறது. அவிச்சின்ன தூமரேகை இருக்க, புகை வரிசையா வந்துட்டு இருக்க. புகை இல்லாத போனால் நெருப்பு இருக்குமா? இருக்க. நெருப்பு இல்லாத புகை இருக்குமா? இருக்க. புகையோ காணப்படுகிறது. ஆகையால் நெருப்பு இருக்கணும். ஆனா நெருப்பை நாம் பார்க்கல. நெருப்பு இருக்குன்னு அறியப்படுகிறது, நெருப்பை நான் பார்க்கல. இந்த ஞானத்துக்கு பரோட்ச ஞானம். அக்ஷமுன கண்ணு, அக்ஷஸ்ய பரதா, அக்ஷாம் பரதா, கண்களுக்கு பின்னால இருக்கிறது. அது கண்மரவா இருக்குங்கிற இடம் இதான் பரோட்ச ஞானம். பிரத்யக்ஷ ஞானம்னா கண்ணுக்கு முன்னால நடக்கிறது நல்லா பார்க்கக்கூடியதான ஒரு அறிவு. இப்படி பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் ரெண்டு இருக்கா இல்லையா? இப்ப பரோட்சமாக சில பலன்கள், அபரோட்சமாக சில பலன்கள். அப்படி அந்த ஸ்வரூபத்தை நம்ம கேட்ட மாத்திரத்தினால நமக்கு அஜ்ஞானம் போயிடும். அஜ்ஞானம் போச்சுன்னா நமக்கு மறுபிறவி இருக்காது. ஆனா வெறுமன வேதாந்தத்தை காதால கேட்டிருக்கா, பரோட்ச ஞானம் தான் வந்திருக்கு, இன்னும் பகவான நேர பார்க்கல. அப்படி இருக்கிறவனுக்கு ஏற்படக்கூடியதான பலம் அந்த ரெண்டையும் சொல்லணும். அதற்காக அடுத்த ஸ்லோகம், பூதா வாசோ வாசுதேவா சர்வாசு நிலையோ நலஹ தர்பஹ நர்பதோ துருப்தோ துர்தரோ தாபராதிதஹ பூதா வாசஹ. அத்தான பிராணிகளும் அவரிடத்துல இருக்கு. அத்தான பொருளுக்கும் அவர்தான் இருக்கும்படி இடத்தை கொடுத்திருக்கார். அதாவது பூதங்கள்னா எங்க ஆவாசம் செய்கிறதோ, எங்க இருக்கோ, எங்க தங்கிருக்கோ, எதனால் வாழ்கிறதோ அவைகள் பூதங்களை பவந்தீதி பூதானின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு வியுற்பத்தி. எது பிறக்கின்றனவோ அவைகளுக்கு பூதம் என்று பேரு. இந்த இடத்துல பூதம்னா என்ன அர்த்தம்? எது பிறந்திருக்கோ அதெல்லாம் அப்படின்னு பிறந்தது உலகத்துல எல்லாமே. அப்படிப்பட்டதான ஒரு பூதங்கள் ஜட பதார்த்தமா இருக்கட்டும், சேதன பதார்த்தமா இருக்கட்டும், அசையக்கூடியதான பொருள்களா இருக்கட்டும், அசையாத பொருளா இருக்கட்டும், எல்லாமே பூதங்கள் தான். அத்தனையும் அவரிடத்துல தான் இருக்கு. அப்ப இந்த வீடு, மலை, மற்ற பதார்த்தங்கள், மரம், கொடிகள் இவை எல்லாம் எங்க இருக்கு? அவரிடத்துல இருக்கு. ஏன்? அவரிடத்துல கல்பிதமாக இருக்கு. ஒரு பெரிய போட்டோ இருக்கு, அந்த போட்டோல ஒரு ஆசிரமம், அந்த ஆசிரமத்துல 4 சன்னியாசிகள் உட்கார்ந்து இருக்க, மேல காக்கா பறந்து இருக்கு, எல்லாமே ஜடம். ஏன்? வெறும் பொம்மை தானே, தானா அசையாது. ஆனா என்னன்னா அந்த ஜடமாக காணப்பட்டாலும் அதுல சில பேர் மனுஷியாளாகட்டும், சில பேர் அசைகிற பொருளாகவும், சிலது அசையாதாகவும் காணப்படுகிறது அல்லவா? அதே போலயே உலகம் முழுக்க விச்சையா இருந்த போதிலும் சில பதார்த்தங்கள் சரமாகவும் சில பதார்த்தங்கள் அகரமாகவும் காணப்படுகிறது. இதுதான் ஜெகதஸ்தியானத்துல ஜெகதா அசையக்கூடியதான பொருள், தஸ்துஷ்ட
நிவாச சர்வபூதானா அப்படின்னு ராமாயணம் சொல்றது. எல்லா பிராணிகளுக்கும் அவர் தான் நிவாசஸ்தான், எல்லா பொருள்களுக்கும். இந்த பூதானிங்கிறதுக்கு நான் இப்படி அர்த்தம் சொன்னேன். பவந்தீதி பூதானி பொருள்கள், உண்டா என்பதான பொருள். பூதானின்னு சொன்னா பூதானி வசந்தீதி பூதானி, அது அந்த பூதங்கள் என்ன? பிராணிகள், எல்லா பிராணிகள். எதோ வாக்கிமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி ஏகோ தேவ சர்வ பூதேஷு கூட. இந்த இடத்துல பூதேஷுன்னு என்ன அர்த்தம்? சேதனான்னு அர்த்தம். சேதனர்களுக்குள்ள ரகசியமாக உள்ள எல்லோருடைய இதயத்திலையும் விளங்குற அவர் எங்க இருக்க? இதயத்துல இருக்க. எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க. இருந்து என்ன சார் பண்றார்? அவர் வசிக்கிறார். அவருக்கு வாசஸ்தானம் இது உங்க இதயம். அவர் வசிக்கிறது இதயமும் அவர் உள்ள இருப்பதனால்தான் தாங்கள் வசிக்கிறேன். வசதீதி வசுகோ வாசயதீதி வசுகோ பூதானாம் ஆவாச பூதாக வசந்தி எத்திர ஆசமந்தா வசந்தி எத்திர. யாரிடத்தில் பிராணிகள் இருக்கின்றனவோ, யார் பிராணிகளுடைய இதயத்துக்குள்ள இருக்கிறாரோ, யார் பிராணிகளுடைய இதயத்துல இருந்து அவளை வாழும்படி பண்றாரு. ஏன்? அவர் இல்லாத போனால் உங்களால வாழும். நம்ம மூச்சு காத்து இருக்கே, அந்த மூச்சு காத்த கீழையும் மேலையும் போகணுமே, ஆனால் அவருடைய சகாயம் இருக்கணும். வெறும்னு காத்து கொண்டுதான் போறாதுன்னு மரணானந்தரம் சரீரத்துக்குள்ள அவர் பைப்பை வச்சு அதுக்குள்ள காத்த உள்ளேயும் வெளியில அனுப்பிச்சா வாழ போறானா? கிடையாது. ந பிராணேன ந பானேன மத்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேனது ஜீவந்தி கடவுள் எடுத்து வெறும் மூச்சு காத்து உள்ள போனதுனாலையும் மூச்சு காத்து வெளியில வந்ததுனால மட்டும் வாழல. இத உள்ள போய் வெளியில அனுப்பக்கூடியதான ஒரு சக்தி உள்ள இருக்கு. அவர் தான் பரமாத்மா. ஆகையால் அவருக்கு வசூன்னு பேரு, அவருக்கு வாசயதி அப்படின்னு எல்லோருக்கும் இருப்பிடமாக வாழறதுக்கு தகுந்ததான ஒரு சுரூபத்தை காட்டதுனால் அவருக்கு பூதாவாசா. பூதானி அந்யத்ர அபிமுக்கியேன அத்ர அபிமுக்கியேன வசந்தீதி பூதாவாசா. வசந்தி த்வயி பூதானி பூதாவாசஸ்ததோ பவான். த்வயி உங்களிடத்தில் பூதானி எல்லா பொருள்களும் இருப்பதனால் தாங்கள் பூதாவாசன் பேரு. பூதாவாசஸ்ததோ பவான் அப்படின்னு ஹரிவம்சம் சொல்றது. இந்த ஹரிவம்சம்ங்கிற ஒரு புஸ்தகம் நிறைய தடவை பார்த்திருக்கோம். மகாபாரதத்தினுடைய கடைசி பகுதி. இந்த இதுல பகவான் கிருஷ்ண பரமாத்மா அத்தனை 60,000 அத்தனை ஸ்திரீகளை விவாகம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டதான குழந்தைகள், அவளுடைய வம்சங்கள், இதை விஸ்தாரமாக சொல்லக்கூடியதான பகுதிக்கு ஹரிவம்சம். ஹரி கிருஷ்ணனுடைய வம்சம். அந்த வம்சத்தை விசேஷமாக சொல்லக்கூடியதான பாகம். குழந்தைகள் இல்லைங்கிறவாள்லாம் இதை பாராயணம் பண்ணுவா. இது ஹரிவம்சத்தை பாராயணம் பண்ணினா சத்சந்தானம் ஏற்படும்னு சொல்றது. அப்படிப்பட்டதான ஹரிவம்சத்துல பூதாவாசஸ்ததோ பவான் அப்படின்னு இது வரைக்கும் பூதாவாசான்னு பார்த்தோம். இது நிர்குணமான ஒரு ஸ்வரூபத்தை தான் சொல்றது. இப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை அறிந்தவர்களுக்கு என்ன ஏற்படுறதுன்னு மேல சொல்றாரு. வாசுதேவா. பகவானுக்கு என்ன பேரு? வாசுதேவான்னு பேரு. வாசுதேவான்னு என்ன அர்த்தம்? ஜெகத் ஆச்சாதயதி மாயையாங்கி வாசு. வாசு தேவ ரெண்டு பதங்கள் சேர்ந்து ஒன்னாயிடுது. வாசுன்னு என்ன அர்த்தம்? உலகத்தை மறைக்கிறது. உலகத்தை எது மறைக்கிறது? மாய மறைக்கிறது. மாயைதான். மாய நிலத்துல 2 சக்திகள் இருக்கு. மறைக்கும் திறமை ஒண்ணு, இன்னொன்னா காட்டும் திறமை ஒண்ணு. பொருளை இருக்கிற பொருளை மறைக்கிறது. அது எப்படி மறைக்கும் சார்? துணியை போட்டு மறைக்கிற போல மறைக்கல. வேலைக்கு கவர் போடுறேன், காலுக்கு கவர் போடுறேன், உள்ள இருக்கிற பொருள் இன்னதுன்னு தெரியாம பண்றேன். இன்னும் சில சமயத்துல அவனுடைய ஷேப் கூட தெரியாம இருக்கணும்னு மறைக்கிறேன். ஆனால் இது மூர்த்தமாக மறைக்கிறது. உருவத்தோட கூடின பொருளோட மறைக்கிறது. கிழிஞ்சல் தெரியல, வெள்ளி தெரிஞ்சது. இது எப்படி சார் கிழிஞ்சல் மறைச்சது? கயரை பார்த்து பாம்புன்னு அங்க கயறு தானே இருக்கு. கயர் இருக்கும் பொழுது கயரை பார்த்து பாம்பு என்று கருதினானே, அந்த
பாம்புன்னு பார்த்தேன். பாம்புன்னு பார்க்கும் பொழுது கயறானது தெரிஞ்சதா? தெரியல. பாம்பை கண்டு பார்த்ததே, கயரை ஏன் சார் பார்க்கலன்னு நோ மோர் கொஸ்டின்ஸ். தெரியாது. பாம்பை பார்த்தேன், அவ்வளவுதான். பாம்பு பார்த்தேன், நடுங்கினேன், ஓடினேன், தூணுக்கு அடிச்சுட்டேன், தலையில காயப்பட்டது, அது போகல, டாக்டர் கிட்ட ஓடினேன். ஆனா பாம்பு மட்டும் தெரிஞ்சுட்டே இருக்கு. பாம்பு போகலன்னு அந்த பாம்பை பார்த்தேனே, கயரை ஏன் பார்க்கல நீங்க சார்? ஏதோ மறைச்சிருக்கு சார். அந்த மறைச்சது அதான் மாயை. இந்த மாயையில இருக்கக்கூடியதான ஆவரண சக்தி. அந்த மறைச்சதான ஒரு சுரூபம், அந்த சக்தி எங்க இருக்கு? பகவானிடத்துல இருக்கு. தைவி கேட்டா குணமயி மம மாயா துரத்யா மாமே வய பிரபத்யந்தே மாயாமே தாம் தரந்திதே. இந்த பகவத்கீதையில 3 வருஷ காலம் பார்த்தோம். ஆனா அந்த பகவத்கீதையில ஒவ்வொரு ஸ்லோகமும் நமக்கு எப்படியே மனசுலயே சுத்தி கொண்டே இருக்கணும். அந்த பகவான் வாசுதேவன் சொல்றோம் இல்லையா? அதான் ஜெகதாச்சாதயதி மாயையா இது வாசு. ஆச்சாயதி ஸ்வமாயையா ஆவரணோதி ஜெகத்து. வஸ்தே வஸ்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மாயினால வசிக்கிறார், மறைக்கிறார். அதனால அவருக்கு வாசு. ச ஏவ தேவா, அவர்தான் ஸ்வப்பிரகாசமான சைதன்யம். வஸ்தே வாசு ஸ்வப்பிரகாசா, அதனால தேவா. அது ஸ்வப்பிரகாசமாக தான் இருந்து கொண்டு தானே மறைச்சுட்டு இருக்கார் தன்னையே. அதனால அவருக்கு வாசுதேவா. சார் தானே தன்னையே மறைச்சுட்டு இருந்தாருன்னா எப்படி சார்? அது ஒன்றும் புரியலையேன்னு. சூரியன் இருக்காரோ இல்லையா, அவருடைய கிரணங்கள் சூடா இருக்கு. அது என்ன பண்றது? அங்கெங்க இருக்கக்கூடியதான ஜலங்களை நீராவதியா மாத்துறது. அதை மாற்றி மேல கொண்டு போறதுமே அது மேகமானது. அந்த மேகமானது என்ன பண்றது தெரியுமோ? சூரியனையே மறைக்கிறது. எந்த சூரியனால் மேகமானது உண்டாச்சோ அந்த மேகமானது அந்த சூரியனையே எப்படி மறைக்கிறதோ அதே போல பகவானிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த மாயையானது அது பகவானையே மறைக்கிறது. ஆகையால் அப்படிப்பட்டது. ஆனா அவர் பகவானை மறைச்சாலும் அவருடைய ஒளி போகல. அது எப்பொழுதும் ஒளிமயமாகத்தான் இருக்க. ஆகையால் அவருக்கு என்ன பேரு? வாசுதேவா. ஜெகதாச்சாதயதி மாயையா இது வாசு. சயேவ தேவா இது வாசுதேவா. சாதயாமி ஜகத் விஸ்வம் பூத்யா சூத்ய இவம் சுபிஹி இது பகவத் வசனாத். இது என்ன நான் சொல்லல, எனக்கு வாசுதேவன் பேரு எப்படி வந்ததுன்னு பகவானே சொல்றார். எங்க? மகாபாரதத்துல சாந்தி பர்வாவில 41வது அத்தியாயத்துல விசேஷமாக தன்னுடைய நாமாக்கள்லாம் தனக்கு இத்தனை பேர்கள் ஏன் வந்ததுன்னு பகவானே சொல்றார். அதனால சாதையா ஜெகத் விஸ்வம், உலகத்தை முழுக்க நான் மறைக்கிறேன். விருத்தியா சூரிய பூத்தியா சூரிய வம்சுவே பூத்தியா விபூத்தியா. அது ஒரு விபூதி அவருக்கு, அது ஒரு ஐஸ்வர்யம் அவருக்கு. தானே தன்னையே மறைத்துக் கொண்டிருக்க. அது எப்படி சார் மறைக்க முடியும்? இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா? அதான் சூரிய வம்சுவே. சூரியன் கிரணங்கள்னால எப்படி மறைச்சுக்கிறாரோ, சூரியன் கிரணங்கள்னால ஏற்பட்டதான மேகத்தினால மறைக்கப்படுகிறாரோ அதே முறையே மாயினாலேயே தன்னை மறைச்சுக்கிறார். மறைத்துக் கொண்டிருந்தாலும் ஸ்வப்பிரகாசமாகவே தான் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கார். அதனால பகவானுக்கு வாசுதேவா. அதற்கு பிறகு சர்வாசு நிலையா சர்வே ஏவ அசவஹ பிராணாஹ ஜீவாத்மகே யஸ்மின் ஆஸ்ரயே நிலீயந்தே சர்வ அசு நிலையா. எல்லா விதமான பிராணங்கள் நமக்கு 5 பிராணங்கள்னு சொல்லிட்டு இருக்கோம். முக்கியமா ஒரே பிராணம் தான். இந்த பிராணமானது காத்து வடிவமாக இருக்கு. ஆனா காத்து வடிவமா இருந்தா காத்து இல்ல, ஞாபகம். வெறும் காத்து இல்ல, வெளியே இருக்கிற காத்து மூக்குக்குள்ள போயிடுச்சுன்னு அந்த பிராணம்னு நினைக்க விடாது. அது உள்ள போன பிறகு அங்க ஒரு காத்து வடிவமா இன்னொரு தத்துவம் இருக்கு. அந்த தத்துவமானது இங்க வெளியில் இருக்கக்கூடியதான காத்துனால அது பலத்தை அடையுது. அந்த தத்துவம் தனி. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? காத்து வேற பிராணன் வேறன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? உபநிஷத் படிச்சா தெரியும். உபநிஷத்துல முண்டகோபனிடத்துல சொல்லியிருக்கு. ஏதஸ்மாஜாயதே பிராணா மனஹ சர்வேந்திரியாணி ச வாயு. காத்தும் பிராணமும்
பிராணன் வேறன்னு தெரியுதோ இல்லையா, ஆனா அந்த பிராணனும் வாயு ஸ்வரூபம் தான். ஷேப் ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா இது வேற தத்துவம், அது வேற தத்துவம். இதுக்கு பேதாபேதங்கள் சூத்திர பாஷ்யத்துல தீர்மானம் பண்ணியிருக்க. அப்படிப்பட்டதான அந்த பிராணங்கள் இருக்கு, அது முக்கிய பிராணம் ஒண்ணுதான். அந்த முக்கிய பிராணம் என்ன பண்ணினார், பகவான் பிராணனை சிருஷ்டி பண்ணும் பொழுது என்ன பண்ணினார், நான் இந்த சரீரத்துக்குள்ள இருக்க போகிறேன், மனிதனுக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி அந்த சரீரத்துக்குள்ள நான் இருக்க போகிறேன். இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தோழன் வேணும், ஒரு ஃப்ரெண்டு வேணும். வெகு தூரமா போகும் பொழுது நமக்கு துணைக்கிறதர் வேணுமோ இல்லையா. அதனால யார் எப்படின்னு நம்ம ஒண்ணா சேர்ந்த பேரு சரி, கொஞ்ச நாள் ஆனவரு பிடிக்கலன்னு போட்டா அப்படிப்பட்டதான் தோழன் பிரயோஜனம் இல்லை. ஃப்ரெண்டுல எப்பொழுதும் ஃப்ரெண்டா இருக்கணும். கொஞ்ச நாள் ஆனா அது தப்பனா ஆகப்படாது, அப்படி ஒருத்தர் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு எஸ்மின் உத்கிராந்தே உத்கிராந்தோ பவிஷ்யாமி எஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி. யார் இருக்கிற பரியந்தம் நான் இருக்கேனோ இந்த சரீரத்துக்குள், யார் கிளம்பின பிறகு என்னோட அவரோட நானும் கிளம்பி வேணும், அது வரைக்கும் நம்மளோடய இருக்கணும். நடுவில் சண்டை மனசாவும் தெருவே வரக்கூடாது. அந்த பிராணம் அப்படின்னு நினைச்சு சப்ராணமசுஜதா பிரஸ்னோபரிதல். அதுக்கப்புறம் சத்தாங்கம் வாயும் ஜோதிராபான்னு 16 கலைகளும் உண்டு பண்ணினார். அது அப்புறம் ஆனா இந்த பிராணன் எப்படி ஒரு மனிதன் வெயில்ல போகும் பொழுது அவனுடைய நிழலானது எப்படி ஏற்படுகிறதோ அப்படி இந்த பிராணனானவர் உண்டானார். அந்த பிராணன் என்ன பண்ணிட்டுன்னு இந்த சரீரத்துக்குள்ள நீ போற நானும் போடுறேன், ஏதோ 2 பேரும் ஒண்ணா போடணுமோ. அது என்ன பண்ணிட்டு கால் கட்டவரல் வழியா உள்ள போதுதான் பிரபதாபியாம் பிராபத்ததா, கட்டவரல் வழியா உள்ள போச்சான். அப்புறம் இவர் என்னது, நான் ஒண்ணு பையன் அவர் போன வழியிலையா நான் போறத, நமக்கு வேலைக்காரன் அவர் போற வழியிலையா நான் போறத. நானும் என்ன பண்ணினாரு, அவர் காலடி கட்டவரல போனாரோ இல்லையோ, அதுக்காக ஜஸ்ட் ஆப்போசிட் தர வழியாக உள்ள பூந்தார். எங்க போனாலும் எங்க சார்னா உள்ள இதயத்துல 2 பேரும் வந்து பிராணோபதேபான சமானோ நாதி சம்ஸ்தித அப்படின்னு ஹிருதயத்தில் தான் பிராணன் இருக்க. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷன தேட்டதி, இவரும் இதயத்தில் தான் இருக்கார், அவரும் இதயத்தில் தான் இருக்கார். இருந்தாலும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இருந்தாலும் இவர் உயர்ந்தவர், அவர் தாழ்ந்தவர். அப்படி அந்த பிராணன் என்ன பண்ணிட்டுன்னு இந்த சரீரத்துல 5ஆ தன்னை பிரிச்சுண்டு வேலையை பண்ண தொடங்கிட்டான். எங்க இருக்க முகநாசிகாபியாம், மூக்கு நாக்கு இவனுக்கு நடுவுல இந்த முக்கிய பிராணம் தான் இருக்காரா. இந்த அபானம்னு வரக்கூடியதான பிராணமானது பூராதார ஸ்தானத்துல இருந்துருக்க. சமானோ நாபி சம்ஸ்திதா, சமானம் எனக்கூடியதான காத்து இருக்க அதனுடைய நாபி பிரதேசத்துல இருக்க. அதே போல கழுத்து இருக்கு பார்த்தா, அந்த தொண்டை இருக்கிற இடத்துல உதான கண்ட தேசஸ்யாது, அந்த இடத்துல உதானம் இருக்காரா. வியான சர்வசரீரகா, சரீரம் முழுக்க வியாபிச்சுட்டு வியானம் இருக்காரா. இந்த பிராணன் என்ன பண்றது, மனுஷனை மேல தூக்கிட்டே இருக்கு, அபானம் கீழே தள்ளிட்டே இருக்கு. அந்த 2 கரெக்டா இருக்கிறதுனால பூமியில இருக்கோம் நம்ம. இல்லைன்னா அந்த ஹீலியம் பெலூன் மாதிரி அப்படியே மேல போயிடுவோம் முழுக்க. அதனால விவகாரம்னா பிராணாபானங்கள் மகிழ்ச்சியில பத்திரமா வச்சுருக்கு. இவன் சரி பண்ணக்கூடியதா சமானம்னு இருக்கு. எவ்வளவு காத்து உள்ள வாங்கிக்கிறீங்களா அதே காத்தானது வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக சகாயம் பண்ணக்கூடியது சமானம்னு ஒண்ணு. அதற்கு பிறகு இந்த உதாரணம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது வெறும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. எப்பவுமே வீட்டுல இருக்கிற எல்லோரும் வேலை செய்யக்கூடாது, ஒரு திருட்டு கொண்டு அங்க இருக்கணும். சமயம் வர சமயத்துல இவெல்லாம் வேலை பண்ண முடியலேங்கிறப்ப அவ என்ன பண்ணணும். அது மாதிரி இந்த என்ன பண்ணிட்டுன்னு அந்த உதாரணம் வெறுமனே ரெஸ்ட் எடுத்துட்டு, அது எமர்ஜென்சியில தான் வேலை செய்யும். தெரியாம விஷத்தை சாப்பிட்டான் என்ன பண்றது, வாயில் எடுக்கும், அந்த விஷம் எல்லாம் வெளியில போயிடும். அதே வழியே ஜலத்துக்கு நமக்கு தீர்த்த இந்த சரீரத்துக்கு எவ்வளவு ஜலம் வேணுமோ அவ்வளவு நீங்க குடிக்கணும். ஒரு நாளைக்கு ஒருத்தர் 4 லிட்டர், ஒருத்தர் 5 லிட்டர், சார் 15 லிட்டர் பாட்டில். அது ஒரு தடவை வாங்கின ஒரு மனுஷனே 3 நாள்ல கிளீன் பண்ணிட்டானே. என்ன ஆகுது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு, சரியான தீர்த்தத்தை கூட விலை கொடுத்து வாங்க வேண்டியது. தீர்த்தத்தைன்னு சொல்லுவோம், ஏன்னா அது சரியா இல்லையோ யாருக்கு தெரியும். இந்த சரீரமானது எல்லாத்தையும் ஒத்துண்டு போயிட்டே இருக்கு, போயிட்டு இருக்கு விவகாரம். தீர்த்தத்தையும் விலை கொடுத்து வாங்கக்கூடியதான பரிஸ்திதிக்கு வந்துவிட்டோம். ஜலத்தை வைக்க விடாது, பாலை வைக்க விடாது.
தானே தெரியும். புட்பத்தை விற்க விடாது, நடக்கிற காரியமா இது விவகாரம் ஒழுங்க. அப்படி ஆயிடுது விவகாரம் இருக்கட்டும். என்னன்னா இந்த ஜலமானது இந்த சரீரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அந்த பேலன்ஸ் பையனா இருக்கணும். ஒரு தடவை நீங்க ஜலத்தை குடிக்கிறது குறைச்சலா குடிச்சு விட்டு அப்ப என்ன ஆகும்னா நாடி காஞ்சி போயிடுதுன்னா அதுக்கப்புறம் விக்கல் வந்தது. விக்கல் வந்தா என்ன பண்றோம், 2 டம்ளர் தீர்த்தத்தை சாப்பிடுறோம், சரி போயிடும். அப்ப அந்த உதாரணமானவர் என்ன பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு சரீரத்துக்குள்ள எல்லா பதார்த்தமும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம பாட்டுக்கும் பட்சிய போஜ்ய ஜோஷ்ய லேக்கிய பேயல் அத்தனையும் சாப்பிடுறோம். கடிச்சு சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறது, நக்கி சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது, என்னென்ன பதார்த்தம் விட்டான மனுஷன். தீபாவளிக்குன்னு தனியா வரிசையா வைக்கணும், எல்லாம் கடலமாவுதான். ஆனா டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல, ஒண்ணு சூரிய கலை, ஒண்ணு சந்திர கலை, ஸ்வீட் பேரு இத்தனையும் பண்ணி சாப்பிடலாம். இது போராதுன்னு தீபாவளி மருந்து வேற, இது தள்ளுவானே வயசுல, அது செய்வங்கிறதுக்காக மருந்து வேற சாப்பிடுவானே. என்ன பண்றது சார், மனுஷனுக்கு நாக்க கட் பண்றவங்களுக்கு இது கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாமும் சாப்பிட்டு இருக்கேன். இது சாப்பிட்ட பதார்த்தங்கள்லாம் என்ன ஆகுதுன்னு அது அதே வயத்துல போய் நிக்கிறது. அந்த வயத்துல இருக்கிற அன்னம் அது கண்ணுக்கு போகணும், காதுக்கு போகணும், மூக்குக்கு போகணும். அது ஒவ்வொன்றும் எனக்கு வெவ்வேறையா வேணும்னு கேட்கணும். கண்ணு எனக்கு தைஜசமான அன்னத்தை கொடுங்க, நாக்கானது எனக்கு ஜலியமான அன்னத்தை கொடுங்க, நாங்க மற்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்கிறார். பாருங்க, ஒரே ஆட்கள் தான் இருக்க. அந்த பகவான் இப்படிதான் சொல்லி உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்காரா தெரியல. பொருட்கள் நாட்டுக்காரியே அந்த அம்மாக்கு இட்லி தான் பிடிக்கும், இவருக்கு தோசை தான் பிடிக்கும். என்ன டிஃபன் பண்றதுன்னு இருக்கிற மாவு ஒண்ணுதான். விவகாரம் என்னடா, நான் இட்லி தான் பிடிக்குங்கிறாங்கம்மா, எனக்கு தோசை தான் பிடிக்கும்னு காலம்பரம் எழுந்து சண்டை. என்ன டிஃபன்? இந்த சண்டை நடக்கிறது எதிர உபநிடத்தை படிக்கிறது யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். விவகாரம் என்ன நடக்கிறதுன்னு. அதே மாதிரி நீங்க சாப்பிட்டதான பதார்த்தங்களை எல்லாம் அந்தந்த உருப்படிக்கு அந்தந்த அது வேண்டியதாக அதை பண்ணி அனுப்புறது. சரீரத்துக்குள்ள ஒரு பஞ்சீகரணம் நடக்கிறது. அன்னமதிதம் திரேதா விதேயதே. இது அன்னமானது சாப்பிட்டவரை அதை 3ஆ பிரிக்கிறது. உபயோகம் இல்லாத பாகம் அடுத்த நாள் வெளியில போயிடுறது. அத ரசமா இருக்கக்கூடியதான பாகம், அதுலயும் ரொம்ப எசன்ஸா இருக்கிற பாகம் இருக்கு பார்த்தீங்க. அந்த எசன்ஸா இருக்கிற பாகம் மனசு டெவலப்மெண்ட்டுக்கு போறதா. சாதாரணமா இருக்கிற பாகம் வந்து சரீரம் டெவலப்மெண்ட்டுக்கு போறது. இதெல்லாம் யார் சார் பண்ற? தலைவலின்னு விட்டுருந்த, தலைவலியா இருந்தா தலைவலிக்கு மாத்திரை அங்கேதான், எங்க வியாதி இருக்குதான் அங்கேதான் போட்டுக்கணும். உங்களுக்கு தலைவலின்னா நான் மாத்திரை போட்டு சரியாம, அப்ப தலைக்கு வலின்னா மாத்திரை தலையில தானே போட்டுக்கணும். தலையில ஓட்ட போட்டப்பா வயசுலதான் போட்டுக்கிறேன்னு. இதெல்லாம் கேட்காதீங்க, டாக்டர் இதுக்கெல்லாம் வந்து சொல்லுவார சொல்ல மாட்டேன். நான் சாப்பிட்டு டேப்லெட் எழுதி கொடுக்குறேன், போட்டுக்கணும். ஜாஸ்தி பேசினீங்கன்னா என்ன ஆகுது, இன்னும் 2 மாத்திரை எழுதுவேன். ரொம்ப போயிடுவேன். ஜாஸ்தி பேசக்கூடாது, பேர் சொன்ன பேசி கேட்டு எழுத வந்துடும். அப்பதான் சௌக்கியமா இருக்க முடியும். அது என்னடா வயத்துல போட்டுக்கோன்னா, வயத்துல போட்டுண்டா அதெல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை அதை பாகம் பண்ணி, இந்த வியானம்ங்கிற ஒரு காத்துக்கு பதில பாகம் பண்ணி அதை என்ன பண்றதுன்னா, இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான 72,72,10,103 நாடி வழியா அனுப்பிச்சுள்ளது. பிளட் வெசல்ஸ் வழியா இந்த ஆலோசனை இந்த அன்னங்கள்லாம் வரிசையா போயிட்டு இருக்கோம் இல்லையா. யாராருக்கு எது வேணுமோ அதை தான் அவன் எடுத்துக்கிறான். கடையில இருக்கு, உங்களுக்கு மைசூர் பாக் பிடிக்குன்னா அதான் வாங்குறேன், எதுக்கு ஜிலேபி பிடிக்குன்னா அதான் வாங்குறான். ஏன்னா எல்லாம் அங்க வச்சிருக்க, யாருக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கிறா போல. கண்ணுக்கு எது வேணுமோ அந்த அன்னத்தை எடுத்துக்கிறது, காதுக்கு என்ன வேணுமோ அந்த அன்னத்தை எடுத்துக்கிறது. ஆனா சரீரம் முழுக்க சுத்தி கொண்டே இருக்கு. இது யார் சார் பண்றா? சர்வ சரீரகா கிருதி பிராணோ தேவான சமானோ நாபிதம் ஸ்திதா உதான கண்டலேஜஸ்ய ஞான சர்வ சரீரகா. இப்படி இருக்காட. இந்த 5 காத்துகளுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அசிஸ்டன்ட். பார்த்தீங்களா? அவ என்னென்ன நாக, கூர்ம, கிரகர, தேவதத்த, தனஞ்சய அப்படின்னு 5 பேர். இந்த விரல் அப்படி சுழுக்கள் பார்த்தீங்களா, அது ஒண்ணு. பசுமாடு அங்கே முடியெல்லாம் ஒரு இடத்துல சேரும், அது தொட்டு பாருங்க உடம்பு முழுக்க தீர்த்துக்கும். இப்படி எல்லாம் இருந்தாலே அது ஏப்பம் வரும், அது ஒண்ணு. இது போல காத்துகள், இது போல சேட்டைகள் எல்லாம் பண்றதுக்கு 5 காத்துகள். அது சின்ன சின்ன காரியங்கள்லாம் பண்றதுக்காக சின்ன. இந்த சரீரத்திலிருந்து பிராணன் கிளம்புற காலத்துல 5 பெரிய காத்தும் கிளம்பி போயிடுறது.
4 சின்ன காத்தும் கிளம்பி போறது, ஒருத்தர் மட்டும் போக மாட்டார். அவர் இந்த சரீரத்துக்குள்ளேயே இருக்கார். அவர் யாருன்னா தேவதத்தன்னு பேரு. இந்த தேவதத்தா வந்தா சொல்ற பத்தில விவகாரம் தேவதத்தன்னு இருக்கார். அது போகாது. அந்த காத்து போகணுமையானால் இந்த சரீரத்தை எரிஞ்சுவிடும். ஆனால்தான் பஸ்மாந்தகம் சரீரம். இந்த சரீரத்தை எரிஞ்ச பிறகுதான் சரீரத்தில் போகும். அதனால்தான் சொல்றேன், இந்த மிருத சரீரம் இருந்தா அங்கெல்லாம் நீங்க அழகமா பத்திரமா இருக்கும். நீங்க சொல்றதெல்லாம் காது கேட்கும். அவளுக்கு எப்படி சில பேர் சொல்ற ஆரோக்கியம் அவ போயாச்சா சார் காது எப்படி கேட்கும், போயாச்சா காது கேட்காதுன்னு மரணானந்தர கரண மந்திரம் ஏன் படிக்கிறீங்கள? அவர்தே கர்மா பண்ணும் பொழுது அவ காதல் அந்த பையன் வந்து சொல்றான் ராம ராம ராமான்னு சொல்றான். அதுக்கு ஒரு மந்திரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு அவர் அதற்கு பின்னாலேயே அவருக்கு புண்ணியம் சேரணும். அந்த புண்ணியத்தினால உயர்ந்துதான் இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக கர்ண மந்திரங்கள்லாம் வேதத்துல சொல்லியிருக்கு. அப்ப என்ன, மிருத சரீரத்துல மற்ற காத்துகள் போன பிறகும் ஒரு காத்தை மட்டும் இருக்கு. அந்த காத்து எப்ப போகும்? சரீரத்தை விட சரீரத்தை எரித்தவரும் புதைக்கிறாளே சார், புதைச்ச பிறகு அந்த சரீரம் எல்லாம் டீகம்போஸ் ஆகி அது போன பிறகுதான் அந்த காத்து போறது. அதனாலதான் சரீரத்தை எரிக்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. இருக்கட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். சன்னியாசி காலமாயிட்டார் சார். அவர் என்ன பண்றது? அவருக்கு சரீரத்துல அவர் எரிக்கப்படாது. ஏன் தெரியுமா? ஞானாக்கினியே அவர் எரிச்சு விடுது அப்படின்னு. ஞானாக்கினி சர்வகர்மாணி தர்மசாஸ்திரம் அப்படின்னு ஞானாக்கினி எல்லா பதார்த்தத்தையும் அஜானத்தையும் எரிச்சதுன்னு அஜானத்தினால ஏற்பட்டதான இந்த செடியும் ஏற்பட்டு போயிடுது. அந்த ஞானம் இருந்ததான இடத்த மறுபடியும் இன்னொரு தரம் எரிக்க விடாது. அதனாலதான் யதீஸ்வராலாம் காரணமானா அவளை எரிக்கிற சம்பிரதாயம் இல்லை. அவளை புதைக்கணும். புதைச்சா அதுக்குள்ளேயே இந்த தேவதத்தன் இருக்காரே எப்படிதான் போவார்? இது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனாலதான் யதீஸ்வரனை புதைக்கிறதுக்கு முன்னால தலையில தேங்காய் உடைச்சு அதுக்குள்ள இருந்து அவரை வேகமா கிளம்பி விடும். விவகாரம் இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் என்ன? இத்தனை இருக்குன்னு இத்தனை விதமான அசுக்கள் பிராணங்கள் எல்லாமே எங்க யாரால இருக்கு? எங்க பரமாத்மாவால இருக்கு. அதனாலதான் சர்வா ஏவாசவா பிராணா ஜீவாத்மகே யஸ்மின் ஆஸ்ரயே. இந்த ஜீவஸ்வரூபமா இருக்கிற இந்த சரீரத்தில் நிலியந்தே அவரது இருக்கு. நான் பிராணேன நான் பானேன்னு சொன்னேனோ இல்லையா, அப்படி அவருக்குள்ள இருக்க நிலியந்தே இது சர்வாசு நிலையா. பகவானுக்கு என்ன பேரு? சர்வாசு நிலையா. எல்லா பிராணங்களும் யாரிடத்தில் கோக்கப்பட்டிருக்கோ. நம்ம பாட்டுக்கு ஆனந்தமா இருந்து ஏதோ சுத்திட்டு இருக்கேன் சார். எல்லா காரியமும் உள்ள இருந்து பரமாத்மா கவனிச்சுட்டு இருக்கார். கண்ணை இமைய கீழே மூடுறதோ திறந்துக்கிறது உண்மையிட்ட நிமிஷங்களும் அவரால் தான் நடக்கிறது. அது நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். நம்ம இஷ்டமா ஒண்ணும் நடக்கல, எல்லாம் அவரால் தான் நடக்கிறது. ஒவ்வொரு கணமும் உங்களை காப்பாத்திட்டே இருக்காரு பகவான். அத்தனையும் தெரியுது. காரணம் என்ன? அவருக்கு உங்களிடத்துல அவ்வளோ அபிமானம் இருக்கு. அதுலயும் பகவன் நாமாவை கேட்கிறவாடையும் பகவன் நாமாவை சொல்றவாடத்திலையும் அபரிமிதமான பிரியம் அவருக்கு. ஆகையால் தான் நம்ம சர்வதா சர்வகாலம் பகவன் நாமாவை கேட்டுக்கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது சொல்றது. ஆகையால் அவருக்கு சர்வாசு நிலையா. அதை தவிர பகவானுக்கு இன்னொரு பேரு அனலா. அலம்னு சொன்னா லிமிட்னு ஒரு அர்த்தம். ஒரு கோடி. இந்த ரூமுக்கு லிமிட் என்ன? அது அங்கே கதவு இருக்கு, அது இருக்கு. கதவை தாண்டி அந்த பக்கம் போயிட்டு இல்லைன்னா அது ரூம் இல்ல. அது என்ன? அது வேற ஒரு இடம். இதுதான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதே போலயே அலம்னா லிமிட்னு அர்த்தம், அனலம்னா லிமிட்லெஸ், அனந்தம்னு அர்த்தம். பகவான் எப்படி இருக்கார்? அனந்தமான ஒரு ஸ்வரூபமா இருக்கார். இங்குத்தான் இருக்கார், அங்குத்தான் இருக்கார் என்று இல்லை. எல்லா இடத்துலையும் இங்கும் வியாபித்து இருப்பதனால் அவருக்கு அனலான்னு பேர். அலம் பரியாப்தி, பரியாப்தி முடிவு. அதுக்கு அவருக்கு இல்லை. அவருடைய சக்திக்கோ அவருடைய சம்பத்துக்கோ முடிவானது இல்லை, லிமிட் ஆனது இல்லை. அமிதமான ஒரு சக்தி, அமிதமான ஒரு சம்பத்து, அமிதமான ஒரு ஐஸ்வர்யம், அமிதமான ஒரு விபூதி. அவருடைய ஸ்வரூபமே வேற, மனசுக்கு எட்டாதான ஒரு ஸ்வரூபம். நான் தோஸ்தி மம திவ்யானாம் விபூதினாம் சங்கிரா. எத்தனை வருஷங்களானாலும் நான் சொல்லிக் கொண்டே இருந்தாலும் போயிட்டே இருக்கும். ஏழு உத்தேசத புரோக்தா. ஒரு அப்ராக்சிமேட்டா சிலது சொல்லியிருக்கேன். முக்கியமானது
இப்பொழுது கண்ணுக்கு இப்பொழுது மனசுக்கு வந்தது. அதான் நான் சொல்லியிருக்கேங்கிறார் அவர். அது வரிசையே எல்லாம் சொல்லணும்னு நடக்காது. கடைசியில் என்னென்ன விபூதி மத் சர்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவா, எது உயர்ந்ததாக நீ நினைக்கிறாயோ அதெல்லாம் என்னுடைய விபூதின்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு ஜெனரலா ஸ்டேட்மெண்ட் பண்ணிவிட்டாரு. தனியா எழுந்து சொல்ல முடியல சார். ஒவ்வொரு மனுஷன் இருக்கக்கூடியதான நல்ல குணமும் அவர் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கு இன்னொருக்கு உதவணும் எனக்கூடியதான தோற்றம் வந்து அது அவர் தான். அவரால் தான் நடக்கிறது. ஆகையால் அப்படிப்பட்டதான் அந்த தெய்வம் அவருக்கு அனலா ஆனது. ஒரு அர்த்தம் சொன்னேன். அலம்னா என்னன்னு சம்ஸ்கிருத அலம்னா போரும்னு அர்த்தம் இல்லையா? இது போரும் அப்படின்னு சொல்றப்ப அலம் அப்படிங்கிறோம். இந்த போருங்கிற ஒரு வார்த்தையை எப்ப நீங்க உபயோகப்படுத்துற? அண்ணன் சாப்பிடுறோமா, அன்னத்தை கொஞ்சம் போட்டோமா போறோம். இந்த போருங்கிறது திருப்தியை கொடுக்கறது மனுஷன், அவனை திருப்தியை காட்டுறது. இந்த அலம்னு சொன்னா திருப்தியை காட்டுறது. ஆனால திருப்தி இல்லாதவன் சார் ரொம்ப ஒரு மணி நேரம் நல்லா சொன்னேன், திடீர்னு மாத்திட்டு திருப்தி இல்லாதவன் சொன்னேன். இங்க மட்டும் இல்ல, லலிதா சஹஸ்ரநாமத்திலும் அனித்ய திருப்தா, நித்திய திருப்தான்னு சொன்னா பரவாயில்ல, நித்தியம் திருப்தியானவள். அனித்ய திருப்தான்னு என்னைக்கு திருப்தி இல்லாதவள் அர்த்தம் சொன்னேன். இந்த நாமாக்கள்லாம் அர்த்தம் புதன்கிழமை வரணும். இந்த வாரம் மட்டும் வெள்ளிக்கிழமை, அது அப்ப பார்த்துவோம். இங்க அனலகான என்ன அர்த்தம்? அனலகான்னு சொன்னோமே, திருப்தி இல்லாதவர் தான் அவர். எதுல திருப்தி இல்லை? ஜனங்களை காப்பாற்றுறதுல அவருக்கு திருப்தி, இன்னும் காப்பாற்றி கொண்டே இருக்கணும். ஜனங்களுக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுத்து கொண்டே இருக்கணுங்கிறதுக்கு அவருக்கு திருப்தி இல்லை. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானா அப்படின்னு உங்களுக்கு பக்த ஆகத்தை ஒவ்வொரு கணமும் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கார். அவன் ஒருமுன்னு சொன்னாலும் அவன் கொடுக்கறதுல நிறுத்தலையே. அவன் கேட்டான இன்னும் அந்த ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டே இருங்க அப்படின்னு பக்தாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுல திருப்தி ஆகிறவர். ஆகையால் அவருக்கு ஆனலான்னு. அப்படிப்பட்டதான அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருடைய நாமாக்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பூஜை பண்ணக்கூடியதான தினம் வந்தது. அதான் தீபாவளிங்கிற தினம். அந்த தீபானாம் ஆவணிக்கு ரத்னாவளி, தீபாவளி இப்படி எல்லாம் ஆவணின்னா வரிசைன்னு அர்த்தம். அந்த தீபங்களுடைய வரிசை அந்த விசேஷமா அந்த பண்டிகையானது இந்த புதன்கிழமை அன்னைக்கு வருது. முன்னாள் நாள் நரக சதுர்தசி. நரான் காயதி ஹிம்சயதி ஹிம்சதி நரகா. அது என்ன? அஞ்ஞானம். அந்த அறியாமையை போக்குவதற்காகவே வந்ததான அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அதனாலதான் காலம் எழுது. எல்லோரும் ஞாபகம், ஏதோ ஒரு சாக்கு சொல்லப்படாது. அன்னைக்கு எல்லோரும் மங்கள ஸ்நானம் பண்ணணும். எங்களுக்கு பண்டிகை இல்லைன்னு சொன்னா இல்லாதவங்களும் மங்கள ஸ்நானம் பண்ணணும். நூதன வசனங்கள் தான் பண்ணக்கூடாதே தவிர ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாது. அது மட்டும் நம்ம நம்ப. ஆனா நூதன வசனங்கள் ஸ்வீட்டு சாப்பிடுறதுக்குதான் பண்டிகையா இல்லையே தவிர மீதி இது ஒரு வைதிகமான சம்ஸ்காரம். எல்லோரும் மங்கள ஸ்நானம் பண்ணணும். எல்லோருக்கும் பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லணும். பகவானுக்கு பூஜை பண்ணணும். பகவானுடைய பாதத்துல ஒரு துளசியை வச்சு பெரியோருக்கு நமஸ்காரம் பண்ணி, பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளணும். இதனால அந்த தீபங்கள் எல்லாம் வரிசையாக வச்சதான தீபங்கள் எப்படி அஞ்ஞானத்தை இருட்டை போக்குகிறதோ அதே போல நமக்கு உள்ளூர் இருக்கக்கூடியதான இருட்டையும் போக்கக்கூடியதான திவ்யமான ஒரு தினம் புதன்கிழமை. ஆகிய திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ராத்திரி புதன்கிழமை காலமே விசேஷமாக தீபாவளியை கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அடுத்த சனிக்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாம கிளாஸை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் லலிதா சஹஸ்ரநாம கிளாஸையும் பார்ப்போம்.